வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். யாருக்கும் தெரியாமல் வேலுமணி ஆலோசனை ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மாறிய சம்பவம் திருப்பம். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கொங்குவின் ராஜாவாக திகழக்கூடிய வேலுமணி எஸ்பி வேலுமணி அவர்கள் கோவையில் ஒரு மிகவும் முக்கிய புள்ளி. அவர் கீழே கிட்டத்தட்ட 15-20 கிட்ட எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் இருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு சூழலில் அவர் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கும் நம்முடைய ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார் அப்படின்ற தகவல் தான் பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்களிலும் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் மீண்டும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் கொண்டு வர நம்மளுடைய வேலுமணி அவர்கள் பார்த்திங்கன்னா தங்கமணி அவர்களும் பார்த்திங்கன்னா செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் சப்போஸ் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் வந்தார் அதிமுகவில் வெற்றி அடைமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்குது. ஏனென்றால் தென்மண்டலத்தின் ஆதரவு இல்லாமல் தான் அதிமுக அப்பொழுது தத்தளித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஆதரவு கிடைத்தால் கண்டிப்பாக பெரும் மாற்றமும் பெரும் பார்த்திங்கன்னா விஷயங்கள் அனைத்தும் திகழ்வதற்கான வாய்ப்புகளும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. இதே ஒரு சூழலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளி எஸ்பி வேலுமணி. ஸோ யாருக்கும் தெரியாமல் ஆலோசனையும் செய்கிறார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஆதரவாளர்களுடன் பேசுகையில் தற்பொழுது ஒருவேளை அந்த அணிக்கு போக போகிறாரா அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் என்பது அரசியல் வட்டாரங்களில் ஒலித்து கொண்டிருக்கிறது. சப்போஸ் நம்மளுடைய ஓபிஎஸ் பக்கம் போயிட்டார்னா அவருக்கு பக்கம் இருக்கக்கூடிய 15க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அவரோடய இணைந்து வந்துடுவாங்க. அப்புறம் எடப்பாடிக்கு பாதி ஆதரவே கொங்கு தான். கொங்கு இல்லைன்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா, ஆல்ரெடி தென் மண்டலத்தில் ஆதரவு இல்லை. ஸோ கொங்கு மண்டலத்துலேயும் ஆதரவு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பண்ண மாட்டார். ஆல்ரெடியே பாஜகவுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. இல்லை அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பொதுச் செயலாளர் பதவி கூட தருகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அனைவரையும் கட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார் என்று கூறப்படுகிறது. அவரவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து தம் வசமே வைத்து கொண்டிருந்தால் தான் நம்ம கொஞ்சம் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்க முடியும் அப்படின்றத உறுதிப்பட இருக்கிறாரு. இந்த ஒரு சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் என்னதான் பெரும்பான்மையாக 2021 ஆட்சியை பிடித்து தற்பொழுது வழிநடத்தி கொண்டு 3 ஆண்டுகள் நடைபெற்றிருந்தாலும் கூட 2026 பெரும்பான்மையான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தின் ஆட்சி மலர வேண்டும் அப்படின்றதில் உறுதிப்பட இருக்கிறார்களாம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய புள்ளிகள். ஸோ அதன் முன்னோடியாக தான் அனைவரையும் ஒன்றிணைத்து அதிமுகவை செயல்படுத்தலாம் அப்படின்ற நோக்கத்தில் நிர்வாகிகளும் கடைக்கோடி தொண்டர்களும் எம்எல்ஏக்களும் ஆஞ்சிக்களும் இருக்கிறார்கள். எடப்பாடியை தவிர மீது எல்லாருமே அதே வேலையில் தான் இருக்கார். எடப்பாடி மட்டும் ஏன் அதை விரும்ப மாட்டாருன்னா இவங்க வந்தால் நமக்கு பதவிக்கு ஆப்புக்கு வந்துவிடும் அப்படின்ற ஒரு சூழலில் அவர் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒரு பக்கம் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஸோ என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை நாம் மேலும் அடுத்தடுத்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற நீங்கள் அடுத்தடுத்து அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களாம் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கூட இருக்க பிள்ளைங்க ஆளில் செட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி.